நிறைய பேர் இங்க இருக்காங்க ஸ்டேஜ்ல. ஸோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழர்கள், மாற்றுத்திறனாளி நண்பர்கள், தோழர்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய வணக்கம். யாவும் வெல்வாள் அப்படிங்கிறது எங்க படத்துடைய பேரு. கருணாகரன் சார் சொல்லியிருந்தாங்க நாங்க ஒரு படம் பண்ணியிருக்கோம்ட்டு. அந்த படம் ஒரு ஒளிச்சித்திரம் கான்செப்ட்ல பண்ணோம். மாற்றுத்திறனாளிகள், அதாவது 40 மாற்றுத்திறனாளிகளை பயன்படுத்தி மட்டுமே அந்த படம் நாங்க பண்ணோம். ஸோ இது வரைக்கும் நாங்க சர்ச் பண்ணி பார்த்ததுல இந்தியன் சினிமா வரலாற்றுல ஒரு 90% ஒரு திரைப்படத்துல மாற்றுத்திறனாளிகளை மட்டுமே பயன்படுத்தி யாரும் பண்ணதில்லை. ஸோ அந்த முயற்சி ஒரு வாட்டி முதல் தடவையா ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கோம். ஸோ அதுல 40 மாற்றுத்திறனாளிகள் பெரிய விஷயம். ஏன்னா யாருமே, நானும் கொஞ்சம் எமோஷனலா இருக்கேன் சார் மாதிரி. ஏன்னா ஒரு பைசா எதிர்பார்க்காம அத்தனை பேரும் உழைச்சிருக்காங்க. நான் டைரக்டர் படம் பண்ணியிருக்கேன், மியூசிக் டைரக்டர் சொல்லிக்கலாம். ஆனா என்னை விட உழைச்ச ஒருத்தன் இங்க இருக்காங்க, கவிதா பாருன்னு சொன்னாங்க. ஸோ நான் எனக்கு இந்த குரல்ல இத்தனை வயசுல இருக்கிற ஆள் எனக்கு வேணும்னு கேட்பேன். அதுவும் மாற்றுத்திறனாளியா இருக்கணும். எங்க தேடியாவது சல்லடா போட்டு கொண்டு வந்துருவாங்க. எத்தனை பேர் கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க தான் ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த டேரக்டர்னு சொல்லணும். நான் கதை வசனம் எழுதி எல்லாம் பண்ணேன், ஓகே. பட் ஆள் கொண்டு வந்து எனக்கு இத்தனையும் பண்ண வச்சது அக்கா தான். ஸோ அக்கா எல்லாம் இந்த படம் முடிஞ்சிருக்கு. என்னுடைய ரைட் ஹேண்டு தான் சொல்லுவேன். நான் யார் கேட்டாலும் கவிதா அக்கா என்னோட ரைட் ஹேண்டு தான் சொல்லுவேன். படத்தை பொறுத்த வரைக்கும் யார் கேட்டாலும் அம்மா தாயே, நான் அடிக்கடி உன்னை பார்க்க வர்றது என்னோட சுயநலத்துக்காகவா? இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். எங்க அப்பாவோட பாரத்தை எப்படியாவது நீ குறைப்பேன்னு நம்பிதான் தினமும் உன்னை தேடி வர. ஏ பவானி, கோயிலுக்கு வந்துட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்க? இல்ல மணி, ஏதோ நினைப்புல அப்படியே நடந்து போயிட்டேன். நான் உடன் பிழப்பு, எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் சரக்கு அடிச்சே ஆகணும். காசு கொடுக்க முடியுமா முடியாதா? என்னடா ஆறுமுகம், உன் கூட பிறந்தவன் தானே அவ. அப்பா அம்மாக்கு மாத்திரை மருந்து வாங்கி தரணுங்கிறா, நீ தண்ணி அடிக்க காசு கேட்குற. இந்த வயசுல அவனோட சேர்ந்து உழைக்கிறத விட்டுட்டு ஊதாரித்தனமா தண்ணி அடிச்சிட்டு இருக்க. ஏய், யார பார்த்து ஊதாரின்ற? ஏய், யார பார்த்து கைய ஊங்குற? அட்டு தாடி அடிக்கிறதுக்குள்ள ஓடிடு. போனேன், நான் தம்பிகிட்ட காசு வாங்க தான் போனேன். இங்கே ரெண்டு பிரச்சனையில் இந்த பவானி என்னை அடிச்சுட்டாடா. போயும் ஒரு பொம்பளை அடி வாங்கிட்டு வந்துருக்கு. வெக்கமா இல்லை உனக்கு? வா வச்சு நம்ம ஒரு கை பார்த்துருவோம். ஏய், நான் நம்ம ஃப்ரெண்டு மேல கை வச்சாமா? அவ்வளோ பெரிய ஆளா நீ? வை கை பார்க்கலாம். பொம்பளை பிள்ளைய தொட்டு பார்க்கலான்னு வந்தியோ? ஒரு உலகைய ஒத்த கையால சுத்திரவிடானா தொலைச்சிடுவேன். ஒரு வரம் வந்துச்சு, முடிக்கலான்னு பார்த்தேன். 20 பவுன் கேட்குறாங்கத்தா. இல்லப்பா, வேணாம். நம்ம சக்திக்கு ஏற்ற வரன் வர வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருப்போம். வள்ளியக்கா, உங்க வீட்டு காளமாடு அத்துட்டு ஓடுது. இவ எங்க போறா? மாட்டை பிடிச்சிட்டு வர போயிருக்கா. கல்யாணம் ஆகிற பிள்ளைய போய் காளமாடு பிடிக்க அனுப்பியிருக்க? என் பொண்ணு பொறப்புல தான் பொண்ணு, தைரியத்துல ஆணு. மாட்டோட வருவா பாரு. அக்கா, உன் மக மாட்டோட வாரா? நான் தான் சொன்னேன்ல, மாட்டை பிடிச்சிட்டு வருவான்னு. ஆனாலும் இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த தைரியம் ரொம்ப அவசியம்தான். நல்லபடியா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது. ஹலோ, என்னம்மா பவானி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? நீங்க தாத்தா பாட்டியா போறீங்க. அப்படியா? கடவுளே, ரொம்ப சந்தோஷம். என்ன வணக்கத்துக்கு இருக்குது? என்னங்க ஆச்சு? தலையில இடி விழுந்துச்சுடி. டாக்டர், என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்லை? அவன் நல்லபடியா திரும்பி வருவாள்ல? இல்லை சார், இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? சார், உங்கள் பொண்ணு அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. ஆனால் அவங்க முகம் பயங்கரமாக சிதைஞ்சு போயிருக்கு. இன்னும் ஒரு வாரம் அவங்க இங்கே இருக்கட்டும். கொஞ்சம் காயமெல்லாம் ஆடுற வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்லையே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம். ஹலோ, சொல்லுங்க. இல்லை மாப்பிள்ள, பவானி ஆஸ்பத்திரிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். அதான் என்ன பண்ணுறதுன்னு உங்களை கேட்கலான்னு கூப்பிட்டேன். அப்படியா? சரி, டிஸ்சார்ஜ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிருங்க. அப்புறம் என்னங்கிறத நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். வாங்க மாப்பிள்ள. வள்ளி, மாப்பிள்ள வந்திருக்காரு. குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. நிறுத்துங்க. உங்கள் வீட்டில் உட்காந்து விருந்து சாப்பிட்ற நிலைமையில நான் இல்லை. அதுக்கு நான் வரவும் இல்லை. இதோ டிவோர்ஸ் பேப்பர். உங்கள் பொண்ணை தயவு செஞ்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வேலை இருந்தால் பார்க்க சொல்லுங்க. தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. நிறுத்துங்க, கையை இறக்குங்க. டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வெறும் அழகுக்காக மட்டும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு விபத்துல அவளோட அழகு போயிடுச்சுங்கிறதுக்காக
அவளுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்து குப்பை மாதிரி அவளை கசக்கி தூக்கி எரிய பாக்குற. இங்க பார், நீ இல்லனா நான் தோண்டு போயிருவேன்னு மட்டும் நினைக்காத. நான் சாதிச்சு காட்டுவேன். படிப்பறிவே இல்ல, நீ எல்லாம் என்னத்தை சாதிச்சு கிளிக்க போற? இதுக்கப்புறம் நான் மறுபடியும் படிச்சு நான் சாதிச்சு காட்டுவேன். கடைசி வரைக்கும் எங்க அம்மா அப்பாவோட சந்தோஷமா இருப்பேன். முறைக்காதடா, வெளியில போ. யாவும் வெல்வாள் விரைவில். கவிதா மேடமோட கதை தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து இவங்களோட ட்ரூ லைஃப் தான். உண்மையான கதை. வந்தால் பூவாய் சிரிப்பாய், வம்பென்று வந்தால் முள்ளாய் முறைப்பாய். சிறையினை விட்டு சீறி பாய்ந்தேடு, முறையின்றி நடந்தால் முட்டி வீழ்த்தேடு. பயந்திடும் காலமோ அடியோட போனது, அழகிய உலகமோ உனக்காக பிறந்தது. யாவும் ஆண்கள் வாழ்வின் ஆதாரம் நீயே, அன்பை காட்டும் அன்னையும் நீயே. சீதாரம் எட்டி தேடி தேடுவார், சீராக நீயும் நிறுத்திடுவார். வானமும் உனக்கு கதவை திறக்கும், பாதையும் இன்று புதிதாய் பிறக்கும். சரித்திரம் படைத்திட தடைகளை உடைத்திட, புதிய விதையை நீயும் படைத்த. யாவும் நீயே வெல்வாய் பெண்ணே, உன்னால் முடியும். இந்த புவியும் உன்னிடம் படியும். பெண்ணே, உன்னால் முடியும். இந்த புவியும் உன்னிடம் படியும். சிறையில் பறவையாயிருந்தது போதும், சிறகை